ஆதிகாலத்தில் அண்டசராசரமும் அமைதியில் திளைத்திருந்த வேளையில் வானில் முத்துக்களைப் போல ஒன்றாகக் குழுமி ஒளிர்ந்த ஒரு சிறப்பான நட்சத்திரக் கூட்டம் இருந்தது. நவீன வானியல் அதை பிளீயட்ஸ் என்று அழைத்தாலும் தமிழர்களின் பக்தி மரபில் அவை கார்த்திகை நட்சத்திரங்கள் என்றே போற்றப்படுகின்றன. வானில் ஜொலிக்கும் அந்த நட்சத்திரங்கள் வெறும் ஒளிப்புள்ளிகள் அல்ல, அவை சிவனின் நெற்றிக்கண்ணில் உதித்த கனல் துளிகளை கருணையோடு கையில் ஏந்தி தெய்வக் குழந்தையான முருகப்பெருமானாக வளர்த்தெடுத்த கார்த்திகை தாய்மார்கள். விண்ணில் நட்சத்திரங்களாகவும் மண்ணில் தெய்வத் தாய்மார்களாகவும் போற்றப்படும் அவர்களின் புனிதமான வரலாற்றையும் அவர்களால் உருவான கார்த்திகேயனின் கதையையும் இங்கே காண்போம். ஆதிகாலத்தில் அசுர அரக்கனான சூரபத்மன் பூமியையும் தேவர்களையும் கடுமையாக துன்புறுத்தியபோது யாராலும் அவனை வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் தேவர்கள் சிவபெருமானைத் தொழுதனர். உலகைக் காப்பாற்ற சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தெய்வீக ஒளித்துளிகளை வெளிப்படுத்தினார். அவற்றிலிருந்து பிறக்கும் சக்திதான் முருகன். அந்த ஒளித்துளிகளை முதலில் அக்னிதேவன் தாங்கினார். ஆனால் தெய்வீக வெப்பத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் அவற்றை கங்கை தேவிக்கு ஒப்படைத்தார். கங்கை அவற்றை தனது நீரில் சுமந்து வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனி தாமரைகளில் பதித்து சரவண பொய்கையில் வைத்தார். அந்த காலத்தில் வானுலகில் வாழ்ந்த சப்தரிஷிகள் அக்னியுடன் தொடர்பு ஏற்பட்டதாக தவறாக நினைத்து கோபத்தில் தங்கள் 6 மனைவியரையும் சபித்து ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றினர். கணவர்களால் கைவிடப்பட்ட அந்த பெண்கள் துயரத்தில் காட்டுக்குள் அலைந்து இறுதியில் சரவண பொய்கையை அடைந்த போது தாமரைகளின் மீது ஒளிர்ந்து கிடந்த 6 தெய்வக் குழந்தைகளைக் கண்டு தாய்மை பொங்கியது. தங்கள் வேதனையையே மறந்து அவர்கள் குழந்தைகளை ஏந்தி பாலூட்டி வளர்த்தனர். அவர்களின் அன்பும் அருளும் ஒன்றுபட்ட சக்தியால் அந்த 6 குழந்தைகளும் இணைந்து ஆறுமுக முருகனாக உருவெடுத்தனர். இவ்வாறு ரிஷி பத்தினிகள் பாவநிவர்த்தியடைந்து கார்த்திகை தாய்மார்கள் என உயர்ந்தனர். அவர்களின் பெயர்கள் நிதர்த்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்த்தயேந்தி, அம்பா, துலா. முருகனின் பிறப்பை முன்னோக்கிய தெய்வீக நிகழ்வாக கார்த்திகை தீபத்தின் வரலாறு குறிப்பிடப்படுகிறது. ஒருமுறை சிவபெருமான் மற்றும் பிரம்மா இடையே உலகில் உயர்ந்த சக்தி யார் எனும் விவாதம் எழ அதை முடிவுக்கு கொண்டுவர சிவன் தன்னை முடிவில்லாத ஒளிக்கொடியாக மாற்றிக்கொண்டார். மேலெழுந்த அந்த ஜோதி அருளின் முடிவற்ற வடிவாக இருந்ததால் அதன் தொடக்கமும் முடிவும் யாராலும் காணப்படவில்லை. இந்த தெய்வீக நிகழ்வு நடைபெற்ற நாள்தான் கார்த்திகை தீபத் திருநாள். அந்த முடிவில்லாத ஒளியிலிருந்து பிறந்த சக்திதான் பின்னர் 6 தெய்வீக ஒளித்துளிகளாக உருவெடுத்து சரவண பொய்கையில் தோன்றி முருகனாகப் பிறந்தார். அதனால் சிவன் ஆதித்தீபம், அருளின் ஜோதி, முருகன் அந்த ஒளியின் வடிவம். இதற்காகவே இன்று திருவண்ணாமலையில் அண்ணாமலை தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீபம் சிவபெருமானின் முடிவில்லா ஜோதியை நினைவூட்டுகிறது. முருகனை அன்போடு வளர்த்ததால் கார்த்திகை பெண்களின் சாபம் நீங்க சிவபெருமான் அவர்களுக்கு இனி நீங்கள் வானில் கார்த்திகை நட்சத்திரங்களாக ஒளிர்வீர்கள், உங்களை வழிபடுபவர்கள் என் அருளைப் பெறுவர் என்று வரம் வழங்கினார். இந்த தெய்வீக வரலாற்றின் நினைவாகவே நாம் இன்றும் கார்த்திகை மாதத்தில் வீடுகள் தோறும் அகல் விளக்குகளை ஏற்றி இருளை நீக்கும் ஒளியையும் கார்த்திகை தாய்மார்களின் பரிபூரண அன்பையும் போற்றும் கார்த்திகை தீபத் திருவிழாவை கொண்டாடுகிறோம்.